Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படினா என்கிட்ட நிறைய பேர் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த ஹெர்பல் ஆயில் தான் என்னோட பசங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே தடவிட்டு இருக்கறேன். அதனால அவங்களுக்கு வந்து நல்ல லாங்காவும் ஹேரா இருக்கு. அதே மாதிரி ஹேர் ஃபாலும் அதிகமா ஆகாது. மேலும் பாத்தீங்கன்னா ஹேரும் வந்து நல்ல கருகருனே வந்து இருக்கும். இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம ரெண்டு விதமா வந்து தயாரிக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிற இலைகள் அதே மாதிரி காய் எல்லாமே பூ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாவே கிடைக்குது அப்படின்னா அந்த இலைகள்லாம் பறிச்சு நல்லா சுத்தப்படுத்திடுங்க. மஞ்சள் தண்ணி இருக்கு இல்லையா, கொஞ்சம் வெது வெதுன்னு மஞ்சள் தூள் போட்டு நல்லா சுத்தப்படுத்திட்டு நம்ம வந்து அரைக்கிறதுல சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து யூஎஸ்ல இருக்கிறேன் இல்லையா, எனக்கு வந்து எல்லா கீரையும் சரி எல்லா பூவும் வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. அந்த மாதிரி சமயத்தில் நான் வந்து இந்தியாவிலேருந்து வரப்பயே இந்த மாதிரி சுத்தப்படுத்தி நல்ல வெயிலில் வந்து காய வச்சுருவேன். காய வச்சு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுவேன். அந்த பொடியை வச்சு நம்ம செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக 3 வருஷமாக என்னால் வந்து இந்தியாவுக்கு போக முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால் இப்போ அமேசான்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டில் நமக்கு ஆர்கானிக்காகவே வந்து எல்லா கீரையோடது அதே மாதிரி பூவோட பொடியெல்லாம் கிடைக்குது. சப்போஸ் உங்களுக்கு கிடைக்காத இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா இந்த அமேசான் லிங்க் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பப்பட்ட அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஹேர் ஆயில் வந்து தடவுறதுனால கட்டாயம் உங்களுக்கு முடி வளரும், லாங்காக வளரும் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியாது. இதில் ஒரு டிஸ்க்ளைமரையும் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். சில பேருக்கு வந்து ஹெரிடிட்ரி, அதாவது பரம்பரையாக முடி வந்து லாங்காக ஹேராக வளராமல் இருக்கலாம். அது இல்லாமல் சட்டுன்னு வந்து வெள்ளையாகிற முடியாகவும் இருக்கலாம். அதனால் இதை தடவுறதுனால மட்டும்தான் முடி வளரும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. மேலும் பார்த்தீங்கன்னா முடி வளர்றது அப்படிங்கிறது நம்மளோட சாப்பாடை பொறுத்தும் இருக்குது. நம்ம வந்து நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டோம் அப்படின்னாலே வந்து காய்கறிகள் பழங்கள் எல்லாமே ஆரோக்கியமான முறையில் சாப்பிட்டோம் அப்படின்னாலே வந்து ஹேர் வந்து நமக்கு ஃபாலும் ஆகாது, க்ரோத்தும் வந்து நமக்கு நல்லாவே இருக்கும். இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இவ்வளோ ஆயில் தான் செஞ்சு வச்சுக்கோம் எங்கள் 3 பேத்துக்குமே. ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஹேர் ஆயில் வருஷம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகாது. ஏன்னா வந்து நல்லா வந்து காய்ச்சி தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு சிக்கு வாடை எதுவுமே இருக்காது, நல்ல வாசனையாக இருக்கும். உங்களுக்கு வந்து நல்லா இன்னும் நல்லா வாசனையாக வேணும் அப்படின்னா வெட்டி வேர் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வெட்டி வேரை வந்து கீழே ஒரு லேயர் போட்டுட்டு நீங்கள் எண்ணெயை வடித்து வச்சிங்க அப்படின்னா அது இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். என்னோட 2 பசங்களுக்குமே இந்த வெட்டி வேரோட வாசனை பிடிக்கல, அதனால் வந்து நான் இதை சேர்த்துக்கல. இது எப்படி தடவணும் அப்படிங்கிறதே நான் முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா சில பேர் வந்து நீங்கள் கடைசியாக அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடுவீங்க, அதனால் இப்போயே சொல்லிடுறேன். இந்த எண்ணெய் வந்து நல்லா திக்காக பண்ணியிருக்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் இந்த எண்ணெய் எடுத்தீங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், செக்கு எண்ணெய் கிடச்சிதுன்னா செக்கோட சுத்தமான எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் வெதுன்னு காய்ச்சிக்கோங்க. நல்லா காய்ச்சிட்டு அந்த எண்ணெயை வந்து இந்த நம்ம விரலோட நுனி கையில் எடுத்துட்டு நம்ம ரூட் இருக்கு இல்லையா, அந்த ரூட்டில் படுற மாதிரி லைட்டாக அழுத்தம் கொடுத்து மசாஜ் பண்ணிக்கோங்க. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட பசங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த ஹேர் ஆயில் தடவிட்டு வாரத்துக்கு 2 நாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணி விடுவேன். அது வந்து இப்போ வெயில் காலமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதே ஹேர் ஆயில் நான் 2 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் தடவை சொன்னேன் இல்லையா, அந்த 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய், இப்போலாம் கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ரீஃபைன் பண்ண விளக்கெண்ணெய் நமக்கு கிடைக்கிது, அந்த எண்ணெயும் சேர்த்துட்டு ஸ்கால்ப் படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சாஃப்டாக வந்து ஹேர் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். இப்போ இந்த ஹேர் ஆயில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் காய்ச்சறதுக்கு எவ்வளோ சாமான்கள் என்னென்ன போடலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல போட போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு செம்பருத்தி, அதாவது ஒத்த இதழ் இருக்கும் இல்லையா, அந்த செம்பருத்தியோட பொடி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பூவோ இல்லை காஞ்ச பூவோ வச்சுருந்தீங்கன்னா ஒரு 25லேருந்து 30 பூ சேர்த்துக்கோங்க. ஒரு கை ஃபுல்லாக நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அடுத்தது வந்து வேப்பிலையை வந்து நல்லா காய வச்சு கையால் நொறுக்கி இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பொடியாக இருந்துச்சு அப்படின்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இலையாக வச்சுருந்தீங்கன்னா 1 கைப்பிடி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணியோடதுன்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக சேர்த்துருக்கிறேன். அதே அளவு 1 கைப்பிடி இலைகள் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். அடுத்து போட போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மருதாணி பொடி வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மற்ற அளவு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இலைகள் வச்சுருந்தீங்கன்னா 1 கைப்பிடி சேர்த்துக்கோங்க. அடுத்து போட போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வெந்தய பொடி 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ போட போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அதோட பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நெல்லிக்காயோட விதையை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க.
இப்போ என்கிட்ட இருக்கிற ஃப்ரெஷ்ஷான சாமான்களை அரைச்சிக்க போகிறேன். இப்போ போட போகிறது கருவேப்பிலை வந்து ஒரு 4-5 கொத்து கருவேப்பிலையிலேருந்து இலைகளை உருவி வச்சுருக்கிறேன். அடுத்து சோத்து கற்றாழையோட அந்த ஜெல்லு மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அந்த இலைகள் தேவைப்படாது. 1 டேபிள் ஸ்பூன் ஜெல் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். உங்கள்கிட்ட வேணும்னா இதில் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி அதில் போட போகிறது கிடையாது. இப்போ இதை வந்து குறை அரைச்சிக்க போகிறேன். அதுக்கப்புறமா பவுடரை போட்டு அரைச்சிக்க போகிறேன். உங்கள்கிட்ட நான் சொன்ன அளவு இருக்கு இல்லையா, ஃப்ரெஷ்ஷாக உங்கள்கிட்ட பூவோ இலைகளோ இருந்துச்சுன்னா அந்த கருவேப்பிலை ஜெல்லோடையே சேர்த்து நல்லா மருதாணி மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸாவோ இல்லை குறைப்பாவோ எப்படி வேணால் அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக மட்டும் அரைக்க வேணாம். இப்போ நான் பொடியாக வச்சுருக்கிறதுனால ஒரு 1/4 கப்பு மட்டும் தண்ணி ஊற்றி திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்சா சரியாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக அரைச்சிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது காய வைக்கிற நாள் வந்து நமக்கு அதிகமாகிடும். இப்போ இந்த அளவுக்கு திக்காக இருந்துச்சுன்னா ஒரே நாளில் காஞ்சு நம்ம ஒரே நாள்லேயே எண்ணெயை காய்ச்சி வச்சிடலாம். அதுதான் வந்து ஒரு வித்தியாசம். இப்போ இந்த அரைச்ச இந்த திக்கான பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நல்லா மெல்லிஸாக இந்த மாதிரி ஒரு தட்டில் வந்து அடை தட்டிக்கோங்க. பாலித்தீன் கவர்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு எவர் சில்வர் தட்டுலையோ இல்லை இந்த மாதிரி பீங்கான் தட்டு வச்சுருந்தீங்களோ அந்த தட்டில் நல்லா மெல்லிஸாக தட்டினீங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு காஞ்சி வந்துடும். இப்போ நம்ம பண்ணின எல்லா பேஸ்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 10 இந்த மாதிரி அடைகளாக தட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதை காய வைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். டைரெக்டாக வந்து நம்ம வெயில் படுற மாதிரி காய வைக்கக்கூடாது. அப்படி காய வச்சோம்னா அதில் இருக்க சத்துக்கள்லாம் போயிடும். அதனால் அந்த வெயிலேருந்து தள்ளி நிழலில் வந்து நான் இப்போ ஒரு 8 மணிக்கு இதை காய வச்சுருக்கிறேன். காலையில் இந்த இதை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். சாயங்காலம் நம்ம 5-6 மணிக்கே பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாயங்காலம் ஒரு 5-6 மணிக்கு எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா காஞ்சி வந்துருச்சு. லைட்டாக அதில் ஈரத்தன்மை இருக்கும், இருந்தால் வந்து பரவாயில்ல. ஆனால் வந்து இதை வந்து நம்ம காய வச்சுட்டு நம்ம இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் காய்ச்சிக்கலான்னு அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அது சம்டைம்ஸ் அதில் ஃபங்கஸ் ஆகிடும். அதனால் நான் வந்து இப்போ உடனே எண்ணெயை காய்ச்சிட போகிறேன். இன்றைக்கி நைட்டே காய்ச்சிட்டு நாளைக்கு நைட்டு எடுத்து நான் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். இப்போ நான் எண்ணெய் காய்ச்சறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இரும்பாலான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அது வந்து ரொம்பவே நல்லது. இல்லைன்னா பரவாயில்ல, உங்கள்கிட்ட எண்ணெய் இருப்பு சட்டியோ பாத்திரமோ இருக்கோ அதில் 400 கிராம் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கடையில் வாங்கினா ஆர்கானிக் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் செக்கில் ஆட்டின எண்ணெயாக இருந்துச்சுன்னா 2 கப்பு மெஷரிங் கப்பில் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் வந்து உருகிறப்பயே நம்ம தட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அடையும் சேர்த்துக்கலாம். இங்கே கொஞ்சம் குளிராக இருக்குங்கிறனால எண்ணெய் எப்படியுமே இந்த மாதிரி இருகலாக தான் இருக்கும். இப்போ இந்த காஞ்ச அந்த அடைகளை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பண்ணின எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நான் சொன்னின அளவுக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் காய்ச்சறதுல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்ணெயை காய்ச்சறது தான். நம்ம வந்து பச்சை இலைகளாக போட்டிருந்தோம் அப்படின்னா அது நல்ல முருகலாக வந்து வறுத்து எடுத்து நம்ம எண்ணெய் செய்வோம். இந்த மாதிரி அடை மாதிரி போட்டிருக்கிறதுனால இதை அதிகமான தீயிலையோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லையோ வச்சு காய்ச்சக்கூடாது. உங்கள்கிட்ட வீட்டில் அந்த அடுப்பில் எந்த அடுப்பு சின்ன பர்னர் இருக்கோ அந்த பர்னரில் இருக்கிறதுலே ஃபுல் சிம்மில் வச்சு குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வச்சுருங்க. உங்களுக்கு அதில் இருக்கிற எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி உங்களுக்கு அந்த எண்ணெயும் நல்லா வாசனமையாக இருக்கும். நீங்கள் அதிக தீயில வச்சிங்கன்னா கருகி போயிடும். இப்போ இதை காயட்டும், உங்களுக்கு நான் எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமாக காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா சூடாக இருக்குது எண்ணெய். அடுப்புலேருந்து எடுத்து உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த எண்ணெய் இப்போ நான் காய்ச்சி முடிக்கிறதுக்கு 8:15 இப்போ நைட்டு டைம் எனக்கு. நாளைக்கு 8:15 அதாவது 24 மணி நேரம் இந்த எண்ணெய் இந்த அடைகளோட இதே சட்டியிலே நல்லா ஆறணும். நான் அதுலேருந்து இன்னுமே உங்களுக்கு அந்த ஜூஸஸ்லாம் அந்த எண்ணெயில் இறங்கும். ஆற உங்களுக்கு எண்ணெயோட கலரும் இன்னும் டார்க் ஆகும். அதனால் இன்னுமே இதை ஆற வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் இந்த எண்ணெய் வந்து ஆறிடுச்சு. இப்போ சாயங்காலம் 6-7 மணிக்கு உங்களுக்கு நான் காட்டிகிட்டு இருக்கேன். அடுத்த நாள் எண்ணெய் நல்லா ஆறி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் எண்ணெயை வந்து வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வடித்த எண்ணெயோட கலர் பார்த்திங்களா, நல்லா சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. இதை ஒரு சுத்தமான கண்ணாடி பாட்டில் அப்படி இல்லைன்னா எவர் சில்வர் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் பாக்ஸில் ஸ்டோர் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான வீட்லேயே செஞ்ச ஹேர் ஆயில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் வந்து இந்த ஹெர்பல் ஆயிலை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.